ஐயோ எங்க ராஜா அண்ணன். கீர்த்தி வண்டி எங்கேயாவது ஓரமா கொண்டு போ. எங்க அண்ணன் பாக்குறதுக்குள்ள நான் கீழே குச்சிடுறேன். கமா குயிக் சீக்கிரம். சார் உங்க ஜீப்பை கவுத்துட்டு காலில் ஓடி போன ஆளி வந்தா விரட்டி பிடிச்சிட்ட. லஞ்சம் கொடுக்க பார்த்தா இங்க கொண்டு வந்திருக்க. பைய திறந்து பாருங்க, விஷயம் நிறைய இருக்கும். சார் அபின் அபின் கான்ஸ்டபிள் இவனை உடனே உள்ள தள்ளு. ரொம்ப நன்றி தம்பி. தேங்க்யூ சார். ஐயோ இந்த நாயத்தை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? உட்காரு. கட்டு தங்கச்சிய நாய கட்டிச்சுப்பா. தங்கச்சிக்கு நாய் கடிச்சா நீயே கால கட்டு போட்டிருக்க? அதான் சொல்றேன், தங்கச்சிய நாய் கட்டிச்சுப்பா. குச்சாட்ட போறேன் ஓடு அதுதான் அண்ணா தக்கி அண்ணா நாய் கட்டிச்சுன்னு. இல்லப்பா இது சொல்லினேன். இன்னும் எனக்கு அர்த்தம் புரியல. நீங்க ஒன்ன காலாண்ட நாய் கட்டிச்சா நான் தேர்ந்தீங்கன்னா சரின்னு சொல்லினேன். நானும் சுழுகானம் மாரகத்தன் டில்லி நம்சரிஸ்காவை எடுத்துக்கிறேன். நேரம் சூளமேடு வைத்தியர்கிட்ட போனோம். வைத்தியர தங்கச்சி நாய் கட்டிச்சு, தங்கச்சி இட்டாத்தாரு கேட்டா அவன் சொல்லிடும்பா நாயை இட்டானா. எனக்கு கோவம் வந்து என்ன வைத்தியர சொல்லிடு கேட்டு அவன் சொல்றான், அது பித்தம் புடிச்ச நாயா பித்தம் பிடிக்காத நாயா, வெளி புடிச்ச நாயா வெளி பிடிக்காத நாயா, நான் பார்க்க வேணான்னு கேடுறான். நான் தானேப்பா தங்கச்சிய நாய் கட்டிச்சுப்பா. சரின்னு சொல்லினேன். நானும் சுழுகானம் மாரகத்தன் டில்லி நம்சரிஸ்காவை எடுத்துக்கிட்டு நேரா தங்கச்சி கிட்ட போனேன். தங்கச்சி எந்த நாயமா உன்னை கட்சிதுன்னு கேட்டேன். அவன் கேடுங்க ஒரு கேள்வி, என்னண்டாத்தான் வளாரியா கட்சி நாய மூஞ்ச புட்டா பார்க்க முடியும். நான் தானேப்பா தங்கச்சிய நாய் கட்டிச்சுப்பா. அது எந்த நாய் பார்த்துலான்னு சொல்லின்னு நானும் சுழுகானம் மாரகத்தன் டில்லி நம்சரிஸ்காவை எடுத்துன்னு கிளம்பணும். பாதி வயலே துளுகான சொல்லினா எனக்கு மூடோ டாய் பாச்சு பொண்டாட்டி ஞாபகம் வந்து நான் கைட்டிக்கிறேன். ஆறு வருஷம் எனக்கு மண்டை வலிக்குது நானும் கைட்டிக்கிறேன். டில்லி சொல்லினா 9வது சுத்த ஞாபகம் வருது நானும் கைட்டிக்கிறேன். கட்சியில போடா கைட்டிக்கலான்னு அப்படியே பார்த்தோம்மா. மார்கழி மாசமா எல்லா நாய்களும் மஜாவும் இருக்குதுப்பா. தங்கச்சி நாய் கட்சிச்சுப்பா. கட்சியில அப்படியே பார்த்து இருந்தோம்பா. ஒரு நாய் என்னையே பார்த்துருந்தது. என்னடா இது டிக்கா கொடுக்குது அப்படியே பார்த்தோமா எல்லாம் ஊருக்கு குறைச்சதுப்பா. கட்சியில இந்த நாய் தான் தங்கச்சிய கட்சிருக்குன்னு சொல்லி ஒரே அப்புக்கிட்டப்பா. அந்த நாய் என் காலையும் கட்சிச்சுப்பா. தங்கச்சி என்னடா ராஜா போட்டானா? என்னாச்சு? கீர்த்தி போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். சரக்கு எல்லாத்தையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. நான் மட்டும் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். என்னது சரக்கெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டாங்களா? ஆமா. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆமா சக்கரவர்த்தி சார் இப்ப எங்க இருக்காரு? அவர் அண்ணனை பார்க்க போறேன்னு சொன்னாரு. அண்ணா சத்தியமா சொல்றேன், நான் அந்த தொழிலை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. நான் நல்லவனா வாழ விரும்புறேன். நீ நல்லவனா வாழ விரும்புறியா? நீ எதுக்கு இந்த நல்லவன் வேஷம் போடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு 10 லட்சம் ரூபா வேணும், அதுக்கு தானே? நான் உனக்கு 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன். போயிடுங்க இருந்து. இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காத. சரி போறேன். என்ன அவமானப்படுத்தீங்கல்ல, ஓகே பாத்துக்கிறேன். என்னடா செஞ்சிருவ? என்ன செஞ்சிருவேன்னு கேக்குறேன். நான் அதிகமா போனா கொலை பண்ணுவ. அதுக்கு மேல என்னடா பண்ண முடியும் உன்னால? என்ன டர்ட்டி ராஸ்கல், நீ கொலை பண்ண கூட அஞ்ச மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பேசுறேன். மத்தவங்க வேணா உன்னை பார்த்து பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். போடா முதலாளி, சத்தம் போட்டு பேசாதீங்க. கண் முன்னாடி நிக்காத, போடா. Get out! உண்மையை சொல்லு, எத்தனை நாளா கள்ளக்கடத்தல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன்? அண்ணே சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது.
நான் இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என் மேல சந்தேகமா இருந்ததுன்னா நீங்க அங்க வந்து விசாரிச்சு பாருங்க. அப்படி அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க அந்த இடத்துலயும் நடிச்சு கொண்டுடுங்கண்ணே. சரி, இன்னைக்கு என் கண்ணை ஏமாத்திருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வீட்டுக்கும் அப்பாவுக்கும் நான் அப்பட்டிருக்கிற கடன் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இந்த மனுஷன் எனக்கு அப்பாவா இருக்கிறதுனால நீயும் பரிதாவும் என் கூட பிறந்த பொறுப்பு மாதிரி. என் தம்பிங்க எந்த தப்பு செஞ்சாலும் நான் கண்ண சும்மா இருக்க மாட்டேன். அப்படி இப்படி ஏதாவது தப்பு செஞ்சா கழுத்தரிச்சு கொண்டு ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டேன். அது அன்வரா இருந்தாலும் சரி, ராமுவா இருந்தாலும் சரி. நியாயத்துக்காக எதை வேணும்னாலும் நெருப்பிலே தூக்கி எறிய நான் தயங்க மாட்டேன். ஜாக்கிரதை.